12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 இருபரிமாண பகுமுறை வடிவியல் பயிற்சி 5.5 10ஆம் கணக்கு பார்க்கலாம். A, B என்ற இரு புள்ளிகள் 10 கிலோமீட்டர் இடைவெளியில் உள்ளன. இந்த புள்ளிகளில் வெவ்வேறு நேரங்களில் கேட்கப்பட்ட வெடிசத்தத்திலிருந்து வெடிசத்தம் உண்டான இடம் A என்ற புள்ளி B என்ற புள்ளியை விட 6 கிலோமீட்டர் அருகாமையில் உள்ளது என நிர்ணயிக்கப்பட்டது. வெடிசத்தம் உண்டான இடம் ஒரு குறிப்பிட்ட வளைவரைக்கு உட்பட்டது என நிரூபித்து அதன் சமன்பாட்டை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வெடிசத்தம் கேட்கப்பட்ட இடத்திலிருந்து A என்ற புள்ளி தான் அருகில் இருப்பதாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு தகுந்த மாதிரி A என்ற புள்ளியையும் B என்ற புள்ளியையும் வரைபடத்தில் குறிப்பிடுறோம். இரண்டு புள்ளிகளுக்கு இடையேயான தொலைவு AB என்பது 10 மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. வெடிசத்தம் உண்டான இடத்திலிருந்து இரண்டு புள்ளிகளுக்கும் இடையேயான தொலைவுகளின் வித்தியாசம் 6 மீட்டர் ஆகும். இதில் இருந்து வித்தியாசங்கிறப்ப PA மைனஸ் மாடுலஸ் ஆஃப் PA மைனஸ் PBன்னு கொடுக்குறோம். வித்தியாச மதிப்பானது 6 கிலோமீட்டர் ஆகும். இது எந்த நிபந்தனைனா A மற்றும் B என்ற புள்ளியை வரைபடத்தில் குவிய புள்ளிகளாக எடுத்துட்டோம் அப்படின்னா இரண்டு குவிய புள்ளிகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கும் இடையேயான தொலைவுகளின் வித்தியாசமானது 2Aவிற்கு சமம். ஒரு பண்பு நமக்கு இருக்குது. அந்த பண்பை பயன்படுத்திட்டு ஏவின் மதிப்பு இதிலிருந்து கணக்கிடலாம். அதாவது PA மைனஸ் PB என்பது 2Aவிற்கு சமம். அப்போ 2A என்பது 6ற்கு சமம் எனும் பொழுது A ஈக்குவல் டு பெருக்கல்ல இருக்கக்கூடிய 2 வலதுபுறம் வரப்ப வகுத்தல்ல வந்ததுன்னா Aயின் மதிப்பானது 3A ஆகும். AB என்பது 10 கிலோமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. AB ஆனது குவிய புள்ளி ஆகும். அதாவது இரு குவிய புள்ளிகளுக்கு இடையேயான தொலைவு எனும் பொழுது 2AE ஆகும். 2AE ஈக்குவல் டு 10. AE என்பதை Cன்னு குறிப்பிடுவோம். அப்போ 2C ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்குறோம். Cயின் மதிப்பானது 10/2 ஈக்குவல் டு கேன்சல் பண்ணிட்டோம்னா Cயின் மதிப்பானது 5 ஆகும். A மதிப்பு தெரிஞ்சது. Bயின் மதிப்பு கணக்கிடுவதற்கு நம்ம இங்கே அதிபரவளையத்தில் எடுக்கக்கூடிய நிபந்தனை என வித்தியாசம் ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கும் குவிய புள்ளிக்கும் இடையேயான வித்தியாசம் 2Aக்கு சமம். அப்படிங்கிறப்பயே அந்த வடிவம் ஒரு அதிபரவளைய வடிவமாக இருக்கும். ஒரு அதிபரவளையத்தில் CAB இவற்றிற்கு இடையேயான தொலைவு எனும் பொழுது C² ஈக்குவல் டு A² + B² ஆகும். இதில் Cயின் மதிப்பு 5 பிரதியிடுற 5², Aயின் மதிப்பு 3 பிரதியிடுற 3² + B². 5 வர்க்கப்படுத்தும் பொழுது 25, 3² 9 + B². +9 இடதுபுற வரப்ப -9 ஆகும். 25 - 9 ஈக்குவல் டு B². B² ஈக்குவல் டு 25 - 9ன் மதிப்பானது 16. B ஈக்குவல் டு வர்க்கமூலம் எடுத்துட்டோம் அப்படின்னா மதிப்பு 4ற்கு சமம். Bயின் மதிப்பு 4 ஆகும். அப்போ B கணக்கிட்டுட்டோம், A கணக்கிட்டுட்டோம். தேவையான சமன்பாடு therefore குறுக்கச்சு x அச்சு உடைய அதிபரவளையத்தின் சமன்பாடு ஆனது ஒரு அதிபரவளையத்தின் சமன்பாடு x²/a² - y²/b² ஈக்குவல் டு 1. x அச்சு குறுக்கச்சா இருக்கிறது. A மற்றும் Bயின் மதிப்புகளை பிரதியிடுவோம். x²/aயின் மதிப்பு 3 - y²/bயின் மதிப்பு 4² ஈக்குவல் டு 1. பெருக்கும் பொழுது x² ஈக்குவல் டு 3 வர்க்கப்படுத்துகிறப்ப 9, y² 4 வர்க்கப்படுத்தும் பொழுது 16 ஈக்குவல் டு 1 என்பது தேவையான சமன்பாடு ஆகும். தேங்க்யூ.